Taste the Daily. அண்மை செய்தி. 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை கேட்டு விண்ணப்பித்து பணம் கிடைக்காத விரக்தியில் உதயநிதி தொகுதியான சேப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் சென்னை நுங்கம்பாக்கம் மண்டல அலுவலகத்தில் தாசில்தாரிடம் புகாரளிக்க குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. அருண், வணக்கம். அதாவது தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அந்த 2021 தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக தருவேன் என தேர்தல் வாக்குறுதி அளித்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இதுவரை தங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை என கூறிதான் தற்போது பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏராளமானோர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கின்றனர். குறிப்பாக இன்று காலை சுமார் 11 மணி அளவில் சேப்பாக்கம் தொகுதி, அதாவது தமிழக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியின் தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான மகளிர் 100க்கும் அதிகமானோர் திடீரென சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அந்த சேப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மண்டல அலுவலகமான ஜோன் 9 அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு உரிமை தொகை வரவில்லை என அந்த மண்டல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரியிடம் அவர்கள் மனு அளித்தனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் பலமுறை இந்த மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்ததாகவும், ஆனால் தங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை பெறுவதற்கு தகுதி இல்லை என கூறி தங்களது விண்ணப்பங்களை நிராகரித்து விட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல்வேறு காரணங்களை சொல்லி தங்களது மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை ஆளும் திமுக அரசு நிராகரித்து விட்டது என்பதுதான் இந்த பெண்களின் வேதனையாக இருக்கிறது. குறிப்பாக தங்களது கணவர் 15,000 ரூபாய்க்கு மேல் ஊதியம் பெறுகிறார், அதனால் உங்களது மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய பிள்ளைகள் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள், அதனால் உங்களது மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரித்து விட்டது. நீங்கள் சொந்த வீடு வைத்திருக்கிறீர்கள், அதனால் உங்களது மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என சொற்ப காரணங்களை சொல்லி தங்களது மகளிர் உரிமை தொகையை நிராகரித்து விட்டதாக இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இத்தனை மாதங்களாக சுமார் 4.5 ஆண்டுகளாக வேதனையோடு காத்திருந்திருக்கின்றனர். தற்போது தமிழக முதலமைச்சர் ஒரு புதிய திட்டம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார். அந்த திட்டத்தின் மூலம் விண்ணப்பித்தால் 45 கோரிக்கைகள், அதாவது ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட குற்றங்களை எல்லாம் தற்போது தளர்த்திவிட்டு உங்களுக்கு மீண்டும் மகளிர் உரிமை தொகை தருவதாக தற்போது ஏன் இந்த தமிழக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே மண்டல அலுவலகத்தில் குவிந்துள்ள அனைத்து பெண்களின் கோரிக்கையாக இருக்கிறது. 4.5 ஆண்டுகளாக தங்களுக்கு மகளிர் தொகை பெறுவதற்கு தகுதி இல்லை என கூறிவிட்டு தற்போது மகளிர் தொகை கேட்டு விண்ணப்பிக்க இந்த முகாம் அலுவலகத்துக்கு வாருங்கள் என வீடு வீடாக திமுகவினர் டோக்கன் கொடுத்து அழைப்பதாக இந்த பெண்கள் ஆதங்கத்தோடு தெரிவிக்கின்றனர். 4.5 ஆண்டுகளாக இல்லை என கூறிவிட்டு தற்போது தேர்தல் வந்துவிட்ட நேரத்தில் தமிழக மக்கள் திமுக அரசு மீது கடுமையான அதிருப்தியில் இருப்பதை உணர்ந்து கொண்ட திமுக அரசும் தமிழக முதலமைச்சரும் தற்போது ஏற்கனவே நிராகரித்த கோரிக்கைகளை எல்லாம் தளர்த்திவிட்டு தற்போது உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை உண்டு என வீதி வீதியாக திமுக நிர்வாகிகள் தங்களுக்கு டோக்கன் கொடுத்து முகாமுக்கு வந்து விண்ணப்பங்களை கொடுக்குமாறு அழைப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏராளமானோர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். ஒருவேளை தற்போது எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதி இருக்கிறது என்றால் கடந்த 4.5 ஆண்டுகளாக மகளிர் உரிமை தொகை தராமல் அலைக்கழித்த காரணத்தினால் 4.5 ஆண்டுகளுக்கும் சேர்த்து இந்த மகளிர் தொகையை தமிழக முதலமைச்சர் தருவார்களா என்ற கேள்வியை இங்கே நுங்கம்பாக்கத்தில் உள்ள மண்டல அலுவலகத்துக்கு வந்த இந்த பெண்கள் கோரிக்கையை வைத்திருக்கின்றனர். தற்போது மட்டும் சுமார் 11 மணி அளவில் மட்டும் 200க்கும் அதிகமான பெண்கள், அதாவது தமிழக முதலமைச்சரின் துணை முதலமைச்சரின் தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பெண்கள் மட்டுமே இவ்வளவு பேர் என்றால் தமிழகம் முழுவதிலும் மற்ற தொகுதிகளில் எவ்வளவு பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தையும் பெண்கள் முன்வைத்திருக்கின்றனர். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அளித்த அந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் எதையுமே திமுக அரசு செயல்படுத்தாமல் விட்டுவிட்டு தற்போது தோல்வி பயம் வந்துவிட்ட காரணத்தினாலும் இன்னும் 6 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது என்ற ஒரு அச்சத்தாலும் பொதுமக்களை கவர வேண்டும் ஒரு எண்ணத்தில் மட்டுமே இந்த ஒரு முகாமை நடத்துவதாக பெண்கள் அனைவருமே குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். எங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு நாங்கள் வரல, 4.5 வருஷமா வரல. இப்போ ஆட்சி முடியும் போது மட்டும் எதுக்கு இந்த ஸ்கீம் கொடுத்தீங்க? அனைத்து மகளிருக்கோன்னு குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபான்னு சொன்னீங்க. குடும்ப தலைவிக்கு தான் நீங்க முதல்ல சொன்னீங்க.
குடும்ப தலைவியோட ஹஸ்பண்ட் வரி கட்டுறாரு, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தா நாங்கள் இங்கே வர வேலையே கிடையாது. ஓட்டு வாங்கும்போது அனைத்து மகளிருக்கு சொன்னல, எனக்கு 4 வருஷமாக வரல, எனக்கு வட்டி போட்டு கொடு, அவ்வளோதான் எங்கள் கருத்து. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே இருக்கப்பட்டவங்க வரல, இல்லாதப்பட்டவங்க வரல, ரோட்டில் பழம் விற்கிறவங்க, காய் விற்கிறவங்க யாருக்குமே வரல. எங்களுக்கு எந்த கவர்மெண்ட் சேலும் எந்த டேக்ஸும் கட்டல, எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. 1 ரூபாய் வரலங்க இது வரைக்கும். 1000 ரூபாய் எழுதியும் எங்கள் வீட்டாண்ட வந்தால் 2 வாட்டி எழுதி கொடுத்தேன். 2 வாட்டி எழுதி கொடுத்தா 2 வாட்டியும் வரலங்க எங்களுக்கு. எங்கள் வீட்டில் என்னென்னு தவிர ஒன்றுமே இல்லையாங்க. கார்டு எல்லாமே கொடுக்குறாங்க, ஏன் வரலன்னு தெரியலையாங்க. மறுபடியும் எழுதி போடு, நெட்டில் போய் பாருங்கன்றாங்க. பண்ணுறமே எங்களுக்கு கவர்மெண்ட் வருமானமா இல்லை. எங்கள் வீட்டுக்கார 5000 தானே கார் டிரைவர் சம்பளம் வாங்குறாரு. நானும் சம்பாதிக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். 3 பொம்பளை பிள்ளைங்களே படிக்க வச்சுங்க. 4 வருஷமாக நாங்களும் எழுதினே இருக்கோம். ஆனால் உங்களுக்கு தகுதி இல்லைன்றாங்க. இப்போ தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 4 வருஷம் யாருக்குமே வரல. இந்த 4 வருஷ காசை சேர்த்து போடுவாங்களா? அதுதான் எங்களுக்கே தெரியல, எதை வச்சு தகுதி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியலீங்களே. இதுக்கு முன்னாடி தகுதி இல்லைன்னாங்க, இப்போ தகுதி இருக்குது, எல்லாருக்கும் எழுதுங்கன்றாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுதி தான் கொடுக்குறோம், வரலிங்களே. எலெக்ஷன் நெருங்குது, அதனால் இதுவும் ஒரு கண் துடைப்பா இருக்குமோன்றது தான் எங்களோட எண்ணம். இதுவும் ஒரு கண் துடைப்பா என்னான்னு தெரியல எங்களுக்கு. ஏன்னா இது 4 வருஷம் செய்யாததை இன்றைக்கி திடீர்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த 4 வருஷ காசை மக்களுக்கு சேர்த்து போடுவாங்களா? இதுதான்.